நம்ம வேண்டுதல் நிறைவேற்ற திருச்செந்தூர் கோயிலுக்கு போவோங்க. திருச்செந்தூர் கோயில்ல போனா எப்பயுமே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, 60 வயசு மேல இருக்க சீனியர் சிட்டிசன் தனி வந்து புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி கைக்குழந்தை தரிசனம், அதேமாரி பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாமே தனியா கியூ வந்து திருச்செந்தூர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, புதுசா லைன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போனா அந்த ஆர்ச் இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டி தான் நம்ம போவோங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம அந்த அந்த புதுசா குடுக்குற பில்டிங் தெரியும் பாருங்க. நீங்க உள்ள போயினா இந்த லெஃப்ட் சைட்ல இந்த புது பில்டிங். இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்க்கு உண்டான நம்ம டேக் வாங்கிக்கலாங்க. இதான் இந்த பில்டிங் தாங்க. இதில நம்ம லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குங்க. கவுண்டர்ல நம்ம ஆதார் கார்ட காமிச்சு நம்ம வாங்கிக்கலாங்க. இந்த மேல இருக்கிற கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா 60 வயசு இருக்கணும். 60லேருந்து 70 வயசு உள்ள இருக்கணும். மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு காமிச்சு நம்ம டேக் வாங்கிக்கலாங்க. அதேமாரி போல பார்த்தீங்கன்னா, 70 வயசு மேல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கூட கூட துணைக்கு ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லருந்து வழங்கக்கூடிய அடையாள அட்டை நம்ம காமிக்க வேணுங்க. அதேமாரி கைக்குழந்தை தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் 1 வயசுக்குள்ள இருக்கணும். இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. குழந்தையோட பார்த்தீங்கன்னா, பெற்றோர நம்ம போலாங்க. பெற்றோருக்கு ஆதார் கார்டும், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் காமிச்சுட்டு நம்ம டேக் வாங்கிக்கலாங்க. இந்த வரிசை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருணை கடல் அந்த போர்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த போர்டு பக்கத்தில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் லைனுக்கு இருக்குங்க. அந்த லைன் வேணா நம்ம உள்ள போய்க்கலாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இதான் மேல காமிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கந்தைய கர்னல் அந்த போர்டு இருக்கும். போர்டு பக்கத்தால இந்த சீனியர் சிட்டிசன் லைன் கியூ இருக்குங்க. இதிலே நம்ம எல்லாருமே இந்த சீனியர் சிட்டிசன், அதாவது 1 வயசு குழந்தைங்க, அது மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே இந்த வழியா போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாங்க. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா, குறைஞ்சது பார்த்தா ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். கூட்டம் இல்லாத டைம் பார்த்தா ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி மட்டும் தான் இந்த டேக் குடுப்பாங்க. இதே டைம்ல தான் நம்ம சாமி தரிசனம் பார்க்க முடியுங்க. இந்த திருச்செந்தூர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் அன்னதானத்துக்கும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்றாங்க. 60 வயசுக்கு மேல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோக்கன் குடுக்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு நம்ம நேரடியா நம்ம லைன் நிக்காம நேரடியா அன்னதான கவுண்டர்ல போய் நம்ம சாப்பாடு பண்ணலாங்க. நண்பர்களே நம்ம திருச்செந்தூர் பத்தி நெறைய வீடியோ ரூம் எப்படி ரூம் எடுக்க போட்டுருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நேரடியா போனா ரூம் எப்படி எடுக்கலாம், ஆன்லைன்ல ரூம் எப்படி எடுக்கிறது, எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுருக்குறோங்க. வேணும் செக் பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் திருச்செந்தூர் போற மாரி தகவல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.